எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த வருஷத்தோட எங்கள் ஃபார்மோட அப்டேட் கொடுக்குறேன். இந்த ஃபார்ம் அப்டேட் இந்த வீடியோ என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்க வேணான்னு தான் இருந்தேன். நடுவில் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருந்தோம்ல, இந்த ஃபார்மிங் மித்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ், அப்புறம் வியூவர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தபோது ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்தது நடுவில். பேப்பர் அதை கொஞ்சம் ரிசர்ச் பேப்பர்லாம் நம்ம ஷேர் பண்ணி அதை அடிப்படையில் தான் ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்போம். நீங்கள் என்ன சார் பேப்பரில் விவசாயம் பண்ணுறீங்க, நீங்கள் களத்துக்கு வாங்க, ஏன்னா நாங்களாம் விவசாயம் களத்தில் தான் பண்ணுறோம், நீங்கள் பேப்பரில் விவசாயம் பண்ணாதீங்கன்னு ஒரு சில பேர் கொஞ்சம் லூஸ் ஸ்டாக் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து ஐ திங்க் நம்ம கெட்டப்பை பார்த்துட்டு இவர் வந்து பேச்சுக்கு தான் லைக்கு, இவர் விவசாயம்லாம் பண்ணுற மாதிரிலாம் இருந்து இல்லை, இவர் சும்மா படிச்சுட்டு வந்து வாந்தி எடுக்கிறாரு அப்படின்லாம் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. இவன் எங்கே விவசாயம் பண்ணிட போகிறான், இவனுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வயசை பார்த்து எடை போடுறதில் நம்ம ஆட்கள் சூப்பரு. ஏன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் நான் காட்டுறேன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, விவசாயத்தில் என்ன அனுபவம் இருக்குது, உங்கள் பேக்ரவுண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு என் ஜாதகம் கேட்குறாங்க. நான் சொல்கிறத நம்புறதுக்கு இந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணுமா அவங்களுக்கு. எப்போவும் நான் ஃபார்ம் அப்டேட் போடுறது தான். ஆனால் இந்த வீடியோவில் இதெல்லாம் அடிக்கோலாக காட்டி அந்தந்த நபர் இப்போ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த நபர்கள்லாம் பார்த்து மாற முயற்சி செய்வாங்க அப்படிங்கிற நம்புகிறேன். மொதல் அப்டேட் எதை பற்றினா, எங்கள் வீட்டு தேவைக்காக வளர்க்கப்பட்ட வாழை மரங்கள் கொலை தள்ளிச்சு. அதோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு கொலை போட்ட வாழை ரகம் வந்து தேன் வாழை. அது மிட் மார்ச்லேயே என்னமோ கொலை போட்டுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரகங்கள் ஒன்று ஒன்றா பூ வர ஆரம்பிச்சுது. அதோட பராமரிப்பு அப்புறம் பூ வந்த வீடியோஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது தைப்பட்டத்துக்கான நிலக்கடலை சாகுபடி நடந்தது. அதோட சாகுபடி வீடியோக்கள் அப்புறம் கடைசியில் அதோட அறுவடை வீடியோ அதெல்லாம் நீங்கள் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன்.
அடுத்தது எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை கன்றுன்னு சொல்ல முடியாது, இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. அதோட பராமரிப்பு வீடியோஸ், வட்டப்பாத்தியாக க்ளீன் பண்ணுறது, எரு வச்சது, அப்புறம் WDC ரெடி பண்ண ஊற்றுனது, அதோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். வெள்ளை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பவர் ஸ்ப்ரேயர் வாங்கினோம். பவர் ஸ்ப்ரேயர் வாங்கி ஒரு 2-3 வாட்டி வாட்டர் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஜனவரி மாதம் பனி டயத்தில் அந்த வெள்ளையினால் அந்த கருப்பு பூஞ்சனம் படலம் கீழே வளர்ந்துருக்கிற ஓலைகளும் நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பவர் ஸ்ப்ரேயர் வச்சு வாட்டர் வாஷ் பண்ணி வெள்ளை ஈக்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த வீடியோஸோட தொகுப்புலாம் இப்படி நீங்கள் பார்க்கலாம். தென்னைக்கு வந்து காண்டாமிருக வண்டு ஒரு சில அட்டாக் வர ஆரம்பிச்சிது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதுக்கான ஃபெரோமோன் ட்ராப்பு அதெல்லாம் வாங்கி ஒரு சில வண்டை பிடிச்சோம். ரீசெண்டாக அதுக்கு நாங்கள் பாசனம் செய்கிறதுக்காக 16 mm பைப்லேருந்து 2 inch பைப்பாக மாற்றினோம். ஏன்னா தண்ணி நிறையா தேவை அப்படிங்கிறதுனால வரும் நாட்களில். ஸோ அந்த வீடியோஸும் இதில் இருக்குது. நிலக்கடலை சாகுபடி முடிஞ்ச உடனே அந்த நிலக்கடலை வேஸ்ட்டு, அந்த செடியோட வேஸ்ட்டில் இருந்ததை தென்னை மரத்துக்கு மூடாக்கா போட்டு விட்டோம். கூடவே வேஸ்ட்டாக போகக்கூடிய கரும்பு சக்கையெல்லாம் அதையும் கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் மூடாக்கா போட்டோம். கடைசியாக எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேரான மேங்கோ வெரைட்டிஸ் R2E2. இதோட பழம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாங்கன்று வெரைட்டிஸ் வந்து நான் நல்லாவே நாங்கள் போன வருஷம் ஜூலைலேயே நம்ம வச்சோம். ஸோ இந்த வருஷம் மே வரைக்குமே நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம அடுத்த ஃபார்ம் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.